மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே நிறைய இருக்கு. இதுல மெயினா எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? நல்ல கொஸ்டின் ப்ரோ. இந்த 3 மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அது என்னலாம் ப்ரோ? ஃபர்ஸ்ட் நியூ ஃபண்ட் ஆஃபர் ஆர் என்எஃப்ஓ. இந்த டைப்ஸ்ல இப்பதான் புதுசா மியூச்சுவல் ஃபண்ட்குள்ள வராங்க. இவங்களுக்கு ப்ரீவியஸா இன்வெஸ்ட் பண்ண ரிட்டர்ன்ஸ் எந்த ட்ராக் ரெக்கார்டுமே இருக்காது. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் டைப்ஸ்க்கு பதிலா மினிமம் 5 இயர்ஸ்க்கு மேல ட்ராக் ரெக்கார்ட்ஸ் இருக்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்போ அந்த செகண்ட் டைப் ப்ரோ செக்டாரல் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு செக்டார்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் ஃபார்மா, ஃபினான்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்பவுமே டைவர்சிஃபிகேஷன் இருக்கணும். ஒரே செக்டார்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே ரிஸ்க் தான். ஸோ டைவர்சிஃபிகேஷன் பாக்குறப்ப இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆர் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். அப்படியே அந்த தேர்ட் டைப்பும் சொல்லிடுறீங்களா? கிரெடிட் ரிஸ்க் ஃபண்ட். இந்த மியூச்சுவல் ஃபண்டை டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லலாம். இவங்க ஹை ரிஸ்க் இருக்கிற பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டைப்புக்கு பதிலா நீங்க ஷார்ட் டர்ம் டெட் ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட் அண்ட் ஆர்பிடேஜ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல கிளியரா இருக்கணும் ப்ரோ. இந்த ஸ்டாக்ஸ்ல நம்ம எஸ்ஐபி பண்ண முடியுமா? கமெண்ட்ல ஸ்டாக் டைப் பண்ணுங்க. வெபினாரோட ஆக்சஸ் லிங்கை இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஷேர் பண்றேன்.